ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சொல்லிட்டு அதில் வந்து பிளேலிஸ்ட்டில் நான் டெய்லியும் என் குழந்தைக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸை வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டில் வந்து ஒரு டோஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரெட்டு வந்து யோகிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஜாம் தடவி சாப்பிட்றது நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் கொடுக்கறது நல்லதில்லை. அதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எக்கு பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் வந்து அந்த ஸ்லைஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து சாண்ட்விச் மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு பண்ணியிருந்தேன். கீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தவாவில் ஊற்றிட்டு அதில் வந்து ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம வந்து அந்த டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து டோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ப்ரெட்டை வந்து நம்ம எக்கில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்கில் இருக்க அந்த ஃபுல்லாக அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இறங்கிடும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக வந்து ப்ரெட்டை வந்து போட்டு அது மேலே வந்து நம்ம முட்டையை ஊற்றுறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மதியம் வந்து நமக்கு 11 போல் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க சாப்பிடும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம டைரெக்டாக வெறும் டோஸ்ட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப கருகுன மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரையாக வந்து ரஸ்க்கு மாதிரி மாறிடும் மொறுமொறுன்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தடவை இப்படி பண்ணியிருந்தேன். அந்த கார்னரில் இருக்க அந்த ப்ரெட்டோட மெரூன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில், அதெல்லாம் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி தனியாக வச்சாச்சு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்து யோகிக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து கொஞ்சமாக ஜாம் தடவி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஓரத்தில் கட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஜ்ஜி மாவில் அதை வந்து டிப் பண்ணி நான் வந்து 65 மாதிரி போட்டு கொடுத்தேன். அதுக்காக கொஞ்சம் வந்து முருங்கலாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ரஸ்க்கை வந்து நான் சீவி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூளில் வந்து நினச்சி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவில் நினச்சி நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் ஹெல்த்தி அப்படிங்கிறத விட நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சது ஒன்று. அதுவும் இல்லாமல் நான் வந்து பிரெட் ஆம்லேட்டும் வந்து போட்டு கொடுத்தனால எக்கு வந்து அவன்கிட்ட சாப்பிட்றனால அவனுக்கு ப்ரோட்டீன் அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து டேரெக்டாக நம்ம வந்து எக்கை வந்து பாயில் பண்ணி கொடுக்க முடியாது ஸ்கூலுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகியோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மாவோட கைப்பக்குவமே தனி தான். அதுவும் இந்த 65 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கார்னரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் 65 போட்டுக்கலாம், நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.